நாம் வெறுக்கும் ஒருவரை மனதில் வைத்துக்கொண்டே நடந்தால் என்ன நடக்கும்? ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு ஒரு எளிய பணியை கொடுத்தார். நீங்கள் வெறுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு கொண்டு வாருங்கள் என்றார். அடுத்த நாள் சில மாணவர்கள் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கொண்டு வந்தார்கள். சில மாணவர்கள் பல உருளைக்கிழங்குகளுடன் வந்தார்கள். ஒவ்வொரு உருளைக்கிழங்கிலும் அவர்கள் மன்னிக்க முடியாத ஒருவரின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. பிறகு ஆசிரியர் இன்னொரு கட்டளையை கொடுத்தார். இந்த பையை ஒரு வாரம் முழுவதும் எங்கு சென்றாலும் உங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டும். முதல் நாள் அது ஒரு விளையாட்டு போல் இருந்தது. அடுத்த நாள் செல்ல செல்ல உருளைக்கிழங்குகள் அழுக ஆரம்பித்தன. துர்நாற்றம் வீச தொடங்கியது. பை நாளுக்கு நாள் கனமாகியது. எங்கு சென்றாலும் அந்த பை அவர்களுடன் இருந்தது. அந்த நாற்றத்தில் இருந்து தப்ப முடியவில்லை. அந்த பாரத்தை மறக்க முடியவில்லை. ஒரு வாரம் கழித்த மாணவர்கள் சோர்ந்து போயினர். நேராக வந்த ஆசிரியரிடம், இனிமேல் இதை சுமக்க முடியவில்லை, இதிலிருந்து மோசமான நாற்றம் வருகிறது, இது மிகவும் கனமாக இருக்கிறது என்றார்கள். அப்போது ஆசிரியர் சொன்னார், சரி, இப்போது அதை தூக்கி எறியுங்கள். அந்த பையை எறிந்த உடனே அவர்கள் மனதில் ஒரு பெரிய சுதந்திரத்தை உணர்ந்தார்கள். அப்போது ஆசிரியர் அமைதியாக சொன்னார், அந்த பைதான் உங்கள் மனம், அந்த உருளைக்கிழங்குகள் தான் நீங்கள் வெறுக்கும் மனிதர்கள். நீங்கள் வெறுப்பை மனதில் வைத்துக் கொண்டே இருந்தால் அது நாளுக்கு நாள் கனமாகிக் கொண்டே போகும். காலம் செல்ல செல்ல அது மற்றவர்களை அல்ல, மெதுவாக உங்களே அழிக்க ஆரம்பிக்கும். சிறிது நேரம் அமைதியாக என்று அவர் கேட்டார். ஒரு வாரம் கூட அந்த உருளைக்கிழங்கை உங்களால் சுமக்க முடியவில்லை. ஒரு வாழ்க்கை முழுவதும் வெறுப்பை எப்படி சுமப்பீர்கள்? ஆம், வெறுப்பு என்பது நீங்கள் வெறுக்கும் மனிதருக்கு அல்ல, உங்களுக்கு நீங்கள் தரும் தண்டனை. மன்னியுங்கள், அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் மன அமைதிக்கு தகுதியானவர்கள் என்பதற்காக. Forgiveness is the world best solution for everything. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு அர்த்தமுள்ள கதையுடன் சந்திப்போம். Bye from Dr. New Vision. Thank you.